மணி 8 ஆகுது. இன்னுமா வீட்டு பாடம் எழுதுற? முடிஞ்சது பாட்டி. அபி சாப்பிட்டு போமா. ஆ இல்லம்மா, இத சாப்பிட்டு போமா. என்ன பாட்டி, சாப்பிட வேற எதுவும் இல்லையா? இல்லம்மா. இது எனக்கு வேணாம். ஏ? பிடிக்கல. பெரும் வயிறு. பிடிக்கலைன்னா கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போமா. ம். அபி, மத்தியானம் பள்ளிக்கூடத்துல சத்துணவு வாங்கி நல்லா சாப்பிட்டுடுமா. ம். பாட்டி, என் அம்மா அப்பா? வருவாங்கம்மா. நேத்திக்கு கூட பக்கத்து வீட்டுல உன்னை கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. கடுதாசு கூட போடுறேன்னு சொன்னாங்கம்மா. அப்படியா? ஆமா. பாட்டி, என்ன எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பாவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பியா? இல்ல பாட்டி. ஸ்கூல்ல இன்னைக்கும் மேக்ஸ் புக் வாங்காம போனா மிஸ் அடி தருவாங்க பாட்டி. வருத்தப்படாதம்மா. நம்ம கிட்ட புக்கு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு நீ டீச்சர் அம்மா கிட்ட சொல்லு. அவங்க உன்னை அடிக்காம விட்டுடுவாங்க. சரி பாட்டி. அங்கிள், அங்கிள், நான் முத்துலட்சுமி பாட்டியோட பேத்தி. ஸ்கூலில் கணக்கு புக் வாங்க சொல்லி 3 நாள் ஆகுது. இன்றைக்கும் வாங்காமல் போனால் மிஸ் அடிப்பாங்க. ஒரு புக் வாங்க 10 ரூபா கொடுப்பீங்களா அங்கிள்? பாட்டி தந்துடுவாங்க. ஐயோ, இன்னைக்கு பார்த்து பர்ஸ் எடுத்துட்டு வராம வந்துட்டேனம்மா. காசு இல்லம்மா. பரவாயில்ல அங்கிள். ஏய் பாத்தியா, பொட்ட புள்ளையா இருந்தாலும் ஸ்கூல்ல குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு டெக்னிக்கா வந்து காசை கேட்கறான்னு பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒவ்வொருத்தனோட இதயத்திலையும் போட்டி, பொறாம, நயவஞ்சகம்னு நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் அப்பப்ப புயல், வெள்ளம், பூகம்பம்னு வந்து மொத்தமா எல்லாத்தையும் அள்ளிட்டு போகுது. வர வர கோர்ட்டுக்கு போறதே பிடிக்கல. என்னாச்சு சார்? பின்ன என்னய்யா, கள்ளக்காதல்ல பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு கண்டவங்க ஓடி போறதும், பாக பிரிவினையில சொத்து கொஞ்சம் குறைஞ்சு போனாலும் அண்ணன் தம்பிக்குள்ள வெட்டுக்குத்து நடக்கிறதும், ஆளாக்கி விட்ட பெத்தவங்களுக்கே ஒருவேளை ஆகாரம் கொடுக்காம நடுத்தெருவுல நிக்க வைக்கிறதும்னோ ஒவ்வொரு கேஸையும் பார்த்து பார்த்து சகிக்கல. இன்னைக்கு பாரு, கோர்ட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே சாட்சி சொல்ல வந்த ஒருத்தனை வெட்டி கொன்னுட்டானுங்க. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, வழக்கமான விசாரணை, அக்யூஸ்டுக்கு முன் ஜாமீன், கடைசியில ஃபைல் க்ளோஸ், அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். இது எந்த கட்டியா? பிரபாவோட டைவர்ஸ் கேஸ் சார். கர்மம். இனிமே இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்தா எடுக்காத,
வந்தா விரட்டி விட்டுரு. ம் சரிங்க சார். டாடி டாடி பைக்கை நிறுத்துங்க டாடி, பைக்கை நிறுத்துங்க டாடி. டாடி டாடி, நான் அன்னைக்கு சொன்னல அபி, அவ தான் இவ எங்கள் கிளாஸ் லீடர். ஸ்கூலில் நாங்கள் ஜாலியாக ஜோக் சொல்லி சிரிச்சா எங்கள் பேர் எழுதி மிஸ்கிட்ட கொடுத்து அடி வாங்கி தருவா. இன்றைக்கி அவள் மேக்ஸ் நோட் கொண்டு வராமல் வந்ததுனால மிஸ் அவளுக்கு அடி கொடுத்து வெளியே நிற்க வச்சாங்க. பாட்டி என்கிட்ட போய் சொன்னல பாட்டி. ஏன் பாட்டி என்கிட்ட போய் சொன்ன? பொய் சொன்னேனா? என் அம்மா பக்கத்து வீட்டில் என்னை கேட்டு ஃபோன் பண்ணதா போய் சொன்னல பாட்டி. எனக்கு லெட்டர் போடுறதாக போய் சொன்னல பாட்டி. அழாதம்மா. ஏன் பாட்டி அம்மா என்ன பார்க்க வரல? சொல்லு பாட்டி. என் அம்மா அப்பா எங்க பாட்டி? நான் உன்கிட்ட விட்டுட்டு அவங்க 2 பேரும் எங்க பாட்டி போனாங்க? எல்லா பிள்ளைங்களும் அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் உன்கிட்ட தனியா இருக்கேன். எனக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுக்க கூட யாரும் இல்லை. அழாத அபி, எல்லாம் சரியாயிடும். ஆண்டவன் உனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கான். அபி, எல்லா பிள்ளைங்களையும் போல நீனும் ஒரு நாளைக்கு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நாள் வருமா? கவலைப்படாத. பாட்டி ஆ, நில்லுங்க பாட்டி. என்ன பாட்டி, ஒரு வாரமா நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அபி ஸ்கூலுக்கு போறத நான் பார்க்கவே முடியலையே. அவ எங்க போனா? வீட்டு வேலைக்கு. வீட்டு வேலைக்கா? ம். என்ன பாட்டி, சின்ன பொண்ணுல அவ. பார்த்தது போதும், போய் படிங்க.
அபி, ஆ பாத்திரங்கள்லாம் கழுவி முடிச்சிட்டியா? கழுவிட்டு இருக்கேன். சீக்கிரம் கழுவி முடிச்சிட்டு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து வை. சரிம்மா. அபி, வந்துட்டேம்மா. பாவம், பச்சை மண்ணை போய் வீட்டு வேலைக்கு அனுப்பிட்டீங்களே. எனக்கு கேட்கவே வருத்தமா இருக்கு பாட்டி. ஆ, நான் என்னப்பா பண்ணுவேன்? பெத்து போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வயசான காலத்துல என்னால வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லு. ம். ஏன் பாட்டி, அபியோட அப்பா யாரு? என் மகன் அரவிந்த் அவ அம்மா? உசுரோட தான் இருக்கா. அப்ப ஏன் 2 பேரும் அபிய பார்க்க வரல? நான் ஒருத்தி இருக்கேங்கிற தைரியம் தான். அப்படின்னா சின்ன விஷயத்தினால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனி வழியில போயிட்டாங்க. ம். ஏய் நில்லு, எங்கடி போயிட்டு வர? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு தான் வரேன். உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி எங்கடி போயிட்டு நான் வர? எங்கேயாவது போவேன், உங்களுக்கு என்ன? என்னடி சொல்ற? அவ என்னமோ என் மகன்கிட்ட பெருசா எதையும் எதிர்பார்த்து வந்தா. ஆனா அவ நினைச்சபடி வசதியான வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்த கொஞ்ச காலத்துல ஒரு பிள்ளைய பெத்து போட்டுட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. சரி பாட்டி, இப்ப நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அபி உடம்புக்கு முடியாம இருக்கிறதா அவ வேலை செய்யற வீட்ல இருந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால அவளுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாமேன்னு போறேன். அப்படியா? ஐயோ பாவமாச்சே. பாட்டி, அபிய எங்க அழைச்சிட்டு வாங்க பாட்டி. அவளை இங்க அழைச்சிட்டு வந்து என்னப்பா பண்றது? அவ அங்க இருந்தான்னா வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடாவது கிடைக்குமே. என்ன பாட்டி சொல்றீங்க? முதல்ல அபிக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறம் எங்கேயாவது அனுப்புங்க. பாட்டி, அபிக்கு மருந்த வாங்கிட்டு அப்படியே அங்க விடாம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க பாட்டி. சரி பாக்கலாம்ப்பா, நான் வரேன். ம். தவறி விழுந்த பறவையா தொலைத்ததென்ன சிறகையா பதரும் நிலையில் விழிகள் தேடும் உதறி போன உறவையா இவளென்ன அரசா கேட்டாள் தந்தை தாய் அன்பை கேட்டாள் அலையடிக்கும் கடலா கேட்டாள் உள்ளம் கை நீரை கேட்டாள் பொல்லாத விதியே சொல்லு கருணை உனக்குள் கருவுறவில்லையா கருணை உனக்குள் கருவுறவில்லையா ஏம்மா, ஒரு வரக்காப்பி கொடுமா. கொஞ்சம் நல்லா ஆத்தி கொடுமா.
அபி வேற ஏதாவது வேணுமா? வேணாம் பாட்டி, வீட்டுக்கு போகலாம் பாட்டி. இந்தா. போலாமாப்பா? ம். என்னம்மா இது, இங்கேயே படுத்துட்டியா? உள்ள வந்து படுமா. முடியல பாட்டி. அபி என்னாச்சு பாட்டி? ஐயோ பாட்டி, அபியோட உடம்பு ரொம்ப சுடுதே. மருந்து வாங்கி கொடுக்கலையா? இப்பதான் மருந்து வாங்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. மருந்து கொடுத்தும் காய்ச்சல் குறையலையா பாட்டி? ஷே. பாட்டி, நான் ஒன்னு சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே. அபிய இனி பத்மாவதி வீட்டு வேலைக்கு அனுப்ப வேண்டாம் பாட்டி. அவளை நல்லா படிக்க வைக்கலாம். படிக்க வைக்கவா? ஆமா பாட்டி. அபியோட உடம்பு சரியானதும் எங்க ஐயா கிட்ட கூட்டிட்டு போய் உதவி கேட்கலாம். நிச்சயமா செய்வாரு. ஏதாவது ஒரு காப்பகத்துல சேர்த்து அபிய நல்லா படிக்க வைக்கலாம் பாட்டி. அங்கிள், நீங்க சொல்றது உண்மையா அங்கிள்? என்னை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்களா அங்கிள்? ஆமாம்மா, நீ விரும்புறபடி ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்க நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா வணக்கம் ஐயா. ம் ம் நேத்து நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துல குடியிருக்கிற முத்துலட்சுமி பாட்டியோட பேத்தி அவி. ம் இந்த பொண்ணுதான் அவ. ஐயா, அன்பு காட்ட ஆள் இல்லாமலும் படிக்க வசதி இல்லாமலும் நின்னுகிட்டு இருக்கா. ஐயா, நீங்க தான் ஏதாவது உதவி பண்ணணும். கான்வென்ட்ல சேர்த்து விட்டா நல்லா படிப்பியாமா? படிப்பேன் சார். ரகு சார். அன்னைக்கு தெரசா கான்வென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி குமார்கிட்ட ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வர சொல்லு. சரி சார். உட்காருமா. ம். உன் பேர் என்ன சொன்ன? அபி. வா. இந்தாங்க சார். இந்தாயா, இதை ஃபில்அப் பண்ணி கொடு. சார், அப்பா பேர்? அரவிந்த். அம்மா பேரு? பிரபா. அப்பா, அபிப்பா, அபி. இந்த பொண்ணு பேரு? அபி. பாத்தீங்களா, சில பேர் இப்படித்தான் இனக்கவர்ச்சியால காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்ல குழந்தையும் பெத்துக்குவாங்க. அப்பாவோட பேர்ல முதலெடுத்தும் அம்மாவோட பேர்ல முதலெடுத்தும் சேர்த்து செல்லமா பேர் வைப்பாங்க. அதோட சரி, வாழ்க்கையில எப்படி வாழணும்னு தெரியாம போயிடுவாங்க. அத மாதிரிதான் இவளுக்கும் பேர் வச்சிருக்காங்க. பிரபா, நில்லுமா. விடுங்கப்பா, இந்த இதை எச்எம்ட்ட கொடுத்து நான் அனுப்பிச்சுதா சொல்லு, அட்மிஷன் கையை கொடுத்துருவாங்க. விடுங்கப்பா. சரிங்க. யாரு? பிரபா, சொல்றத கேளுமா. நோ. அபி என் மக. பிரபா, உனக்கு என்ன பைத்தியமா? ஐயா, அபி என் மக. அவளை ஒரு அனாதை மாதிரி கான்வென்ட்டுக்கு அனுப்ப வேண்டாம். தயவு செஞ்சு அவளை என் கூட விட்டுருங்க. நான் கூட்டிட்டு போறேன். எங்க திரும்ப நடுத்தரல விட்டு போவ? சொல்லு, இத்தனை நாள் அபிய வெறுத்திருந்த உனக்குள்ள இப்ப எப்படி பிள்ளை பாசம் வந்தது? வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத நீ அபிய அனாதையா தவிக்க விட்டுட்டு ஓடுனதை மறந்துட்டியா? உண்மையிலேயே தாய்மை உணர்வு உனக்கு இருந்திருந்தா தாய் தந்தையை பிரிஞ்சு வாழ்ற ஒரு குழந்தையோட வலியை நீ புரிஞ்சிருப்ப. ஒரு குடும்பம்னா முதல்ல கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சு கொள்ற சக்தி வேணும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும். இது எதுவுமே இல்லைன்னா உயிரோட இருக்கிறத ஒண்ணுதான், இறக்கிறதா ஒண்ணுதான். யோ பெருசு, உன் புத்தி எங்கேயா போச்சு? ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு எத்தனை கல்யாணம் காண ஆசைப்படுவ? உன்ன மாதிரிப்பட்ட அப்பங்காரங்க இருக்கிறதுனால தான் சில குடும்பங்கள் கெட்டு சீரழிஞ்சு போகுது. இந்த பார்மா, வாழ்க்கை என்பது நீ நினைக்கிற மாதிரி லட்சியங்களால நிரப்பப்படுறது இல்ல, அது லட்சியங்களால அபிஷேகிக்கப்படுவது.
இனிமையாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈகோ பார்க்காம கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா வாழ்ந்து காட்டு, சரியா? ஐயோ, அம்மா, எங்கடா வந்த கர்மம் பிடிச்சவனே? கிழவி இருக்காளா செத்தாளான்னு பாக்குறதுக்காக வந்திருக்கியா? போடா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா கேட்கறதுக்கு இருக்கு? கடந்த 6 வருஷமா ஒரு புள்ள இருக்காங்கறத கூட மறந்துட்டு ஓடி போனவ நீ இப்ப எதுக்காடா வந்த? பொண்டாட்டி மேல உள்ள கோபத்தினால பெத்த பிள்ளைய கூட விட்டுட்டு ஓடி போனவ நீ இப்ப ஏன் பிள்ளைன்னு ஒன்ன நான் எதுக்கடா ஏத்துக்கணும்? போடா இங்க இருந்து. நான் போறேம்மா, நான் போறேன். நான் போறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை என் புள்ள அபி எங்க இருக்கான்னு சொல்லுமா. எங்க இருக்கான்னு சொல்லு. அவ இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கா, அனாதை ஆசிரமத்துல. அம்மா, ஆமாடா, நீ அவளும் பெத்து போட்டு இந்த கிழவியோட முதுகுல பாரத்தை வச்சுட்டு போயிட்டீங்கல்ல. அத பார்த்து சகிக்காம ஒரு புண்ணியமா அவளை அனாதை ஆசிரமத்துல சேர்த்து படிக்க வைக்க கூட்டிட்டு போயிருக்காரு. அபி, எங்கம்மா இருக்கு? அபி, என்ன மன்னிச்சிடுமா. அபி, வந்துட்டியம்மா கண்ணு? ஆமா,